எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். என்னைய பார்த்த நிறைய பேருக்கு வந்த ஒரே சந்தேகம் வந்து இவங்களோட ஹேர் நிஜமாலுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா, இல்லை இவங்க ஏதாவது ஸ்ட்ரெயிட்னிங்காக ஏதாவது யூஸ் பண்ணுறாங்களா, இவங்களோட சீக்ரெட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் என்னோடய வீடியோஸ் பார்த்து நினச்சிருந்தீங்க அப்படின்னா நான் என்னோடய சீக்ரெட் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட ஸ்ட்ரெயிட் ஹேரோட சீக்ரெட் என்ன அப்படின்னு. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கடைசியில் உங்களுக்கு என்னோடய சீக்ரெட் இருக்குது. அப்புறம் வந்து நான் ஏன் வந்து இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் என்னோடய சேனலில் வந்து என்னோடய ஹேர் கேர் விலாக்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து என்னோடய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என்னை பார்த்து கேட்குற ஒரே ஒரு விஷயம், செல்லம் உண்மையாலுமே உங்களோட ஹேர் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா, இல்லை நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ வந்து நான் எல்லாருக்குமே வந்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கும் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபரை வந்து எனக்கு பண்ணி ஃபேஸ்புக்கிலலாம் மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க, நிஜமாலுமே உங்கள் ஹேர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கே, அதோட சீக்ரெட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. பை நேச்சராகவே என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இது வந்து காட் கிஃப்ட்டு. இதுக்கு நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் இன்னும் யாரும் என்னோடய அம்மாவை பார்த்ததில்ல. எங்கள் அம்மா வந்து இன்னமுமே வந்து அப்படியே லாங் ஹேரில் இருப்பாங்க. என்னோடய ஸ்ட்ரைட் ஹேருக்கு எந்த விதமான சேலஞ்சஸ்மே வராதா அப்படின்னா இல்லைங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் அப்ராடில் வாழ்கிறேன். ஸோ 10 months வந்து நான் இங்கேயும் வந்து 2 months வந்து இந்தியாவிலையும் இருப்பேன். ஸோ எனக்குமே வந்து தண்ணியெல்லாம் மாறுறதுனால நிறைய ப்ராப்ளம் என்னோடய ஸ்ட்ரெயிட் ஹேருக்கும் வரும். அடுத்த விஷயம் வந்து ட்ராவல். அதுக்கடுத்த விஷயம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு. ஸோ என் பையனை பார்த்துட்டு எனக்கு என்னைய பார்த்துக்கவே டைம் இருக்காது. அப்புறம் அதே மாதிரி தான் நம்ம முடிய பார்த்துக்கும் நமக்கு டைம் இருக்காது. அடுத்தது வந்து ஸ்பெஷலாக இப்போ கொஞ்சம் வந்து இங்கே அப்ராடில் இருக்கோம், நம்மளோட ஃபுட் ஹேபிட்லாம் மாறிடுது, அப்புறம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துக்க டைம் இருக்காது. அப்புறம் வந்து நிறைய வேலைகளுக்கு நடுவில் சம்டைம்ஸ் சாப்பிடக்கூட நேரம் இருக்க மாட்டேங்குது. அதனால் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா சில ஹேர் மாஸ்கெல்லாம் ட்ரை பண்ணுவேன். எஸ்பெஷலி வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற இந்த மாஸ்க் வந்து ஸ்ட்ரெயிட்டாகும் உங்கள் ஹேரை. இன்னொன்று ஹேருக்கு நல்ல போஷாக்கு கொடுக்கும். நான் வந்து இந்தியாவில் வந்து ட்ராவல் பண்ணி இங்கே வரும்போதும் சரி, இல்லை நான் இங்கேருந்து இந்தியாவுக்கு போகும்போதும் சரி, நான் வந்து ட்ரை பண்ணுற ஒரு மேஜிக் ஜெல் பேக்கு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஏன் இந்தியாவுக்கு போகும்போது நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து இந்தியாவுக்கு போகிறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம பார்க்குறதுக்கு அப்படியே பளபளன்னு சூப்பராக ஹேர்லாம் அப்படியே பயங்கரமாக க்ளோவாக இருக்க வேணாமா. அதனால் ஸோ வந்து இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி போவேன். இந்தியாலாம் போயிட்டு நல்லா சுற்றி நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு சோகமாக யூஏக்கு திரும்பி வருவோன்னா. ஸோ வந்து இந்த மாஸ்க் வந்து ரொம்ப மைல்டான ஹீட்டில் அந்த ஜெல் இருக்கும்போது தான் அப்ளை பண்ணணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க, ஹாட்டாக அப்ளை பண்ணிடாதீங்க. எதுக்காக மைல்டான ஹீட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, மைல்டான ஹீட் வந்து உங்கள் ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணும், அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணும். அண்ட் சேம் டைம் உங்கள் ஸ்கேல்பில் இருக்க போர்ஸ்குள்ளே ஜெல் வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ள ஸ்கின்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஜெல், ஹாட் ஜெல், அப்புறம் வந்து ஹெல்த்தி ஜெல் எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, அதை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு போய் பாருங்கள். 1 ஸ்பூன் ட்ரை ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. இந்த 1 ஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீடியம் டு லாங் ஹேருக்கு. ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்க இதை 3/4 ஸ்பூனாக குறைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதுமானது உங்களுக்கு. ஓகே, வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து நார்மல் நம்ம வாட்டரை வச்சு சூடு பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னா உங்கள் ஹேரோட அளவுக்கு பொறுத்தது தான். வந்து நம்ம இந்த மாஸ்க் வந்து ஃபுல் ஹேருக்கு போட போகிறோம். ஸோ அதனால் 1/2 கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இது தண்ணி சூடாகட்டும். தண்ணி இப்போ பாருங்கள் பாயில் ஆயிடுச்சு. எடுத்து வச்சிருக்க ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அதில் ஆட் பண்ணுவோம். இதோட பேர் வந்து தமிழில் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் அதிகமாக ஸ்டிக்கியாக கொலக்கொலன்னுலாம் அடிப்பிடிக்காது. நீங்கள் அதிக அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிப்பிடிக்காது. ஜெல் வந்து உங்களுக்கு நிறையா கிளியராக வரும். இல்லைன்னா ரொம்ப அப்படியே திக்காக
நல்லா செம டைட்டாக கொலன்னு வந்துடும். ஸோ அதனால் ஒரு ஸ்பூனுக்கு வந்து 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் கூட நீங்கள் வாட்டர் எடுத்துக்கலாம். ரொம்ப கிண்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த சீட்ஸ் முழுகிற அளவுக்கு அப்படியே கிண்டி விடுங்க. அது சைட்ஸ் எல்லாம் பிடிக்கல, அது பாட்டில் நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்கு. இது எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துருக்க வாட்டரை பொறுத்து தான். 10 மினிட்ஸில் கண்டிப்பாக ரெடி ஆகிடும். நம்ம வந்து ரொம்ப லிக்விடாக வாட்டர் வந்து நிறைய எடுத்துருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கடைசி வரைக்கும் பாருங்கள், தெரியும். இப்போ பாருங்க, லைட்டாக தொட்டு பார்க்கும்போது வந்து நம்ம வாட்டர் தொடுற மாதிரியே தான் இருக்குது. அப்போ இன்னும் பாயில் ஆகணும். நம்ம வந்து அப்பப்போ வந்து லைட்டாக இதை எடுத்து இப்படி கையில் இப்படி டச் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஜெல் மாதிரி வரணும். இன்னும் வரலை, இப்போ தான் லைட்டாக ஜெல் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சா என்ன ஆகும்னா சீக்கிரமாக வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஜெல் ஆகிறதுக்கு முன்னாடியே அதிக வாட்ரு வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் பாருங்கள், மேலே அப்படியே நொற வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம ஜெல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள், ஸ்டிக்கியாக இப்படி கம்பியெல்லாம் வருது பாருங்கள். ஸோ இது கரெக்டான டைம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இப்போ இதுலேருந்து இந்த விதையை என்ன பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ இது பாருங்க, அப்படியே அழகாக வந்து கீழே வந்து உங்களுக்கு விதை ஃபுல்லாக டெபாசிட் ஆகிடும். இது நல்லா கூலாகி கை பொறுக்கிற அளவுக்கு இங்கே பாருங்கள், எப்படி ஜெல் பாருங்கள், அப்படியே லிக்விடாக வருது பாருங்கள். என்ன பண்ணலான்னா இது கூல் ஆனதுக்கப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சூடில் இருக்கும்போது தான் இதை அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை இப்போவே செப்பரேட் பண்ணி வச்சிடுறேன். இதை வந்து ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நார்மல் ஃபில்ட்ரு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஜெல் வந்து போகாது. ஜெல் வந்து அதுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி இறங்காது. இதுதான் பெஸ்ட் ஐடியா. மேலே இருக்கிறத வந்து ஸ்பூன் வச்சு கலக்காமல் அப்படியே எடுத்துருங்க. மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோவை நீங்கள் இப்படியே மேலால் எடுத்துட்டிங்கன்னா இது ஈஸி மெத்தடு. இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு துணியை எடுத்து அதுக்குள்ளார இதை போட்டு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் கையை வச்சு கஷ்டப்பட்டு புழிஞ்சு எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பாருங்கள், அழகாக வந்து லிக்விடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஜெல்லை வந்து தனியாக அந்த மேலே இருக்கிற லிக்விடை அப்படியே எடுத்தோம். ஜெல் நமக்கு ஒரு கப்பு வழியாக ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதுவே வந்து மீடியம் டு லாங் ஹேருக்கு போதுமான அளவு. இதை நம்ம நல்லா கூல் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். மசாஜ்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு மாஸ்க் மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா omega-3 அதிகமாக இருக்கிறதுனால அது ஹேருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சாஃப்ட் அண்ட் சில்கி ஆகிடும். நல்லா நரிஷ் பண்ணும் உங்கள் ஹேரை. சில்கி சாஃப்டாக ஸ்மூத்தாக லாங் ஹேர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஹாட் ஜெல் மாஸ்க் போடுங்க. சூப்பராக இருக்கும் முடி. Until then, meet you in next video. Tata, bye bye.